வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ்க்கு டெல்லி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைம் லைட்டுக்கு அதிமுகவை கைப்பற்றினாங்கன்னா, ஸோ ஜெயலலிதா இருந்த பலம் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஜெயலலிதா அளவுக்கும் சொல்ல முடியாது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு சசிகலா ஓபிஎஸ் கிட்ட தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க. ஓபிஎஸ் சசிகலா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள வளர்த்து விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயலலிதா பாணியிலே இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ திருப்பியும் பிஜேபினால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கே இரட்டை இலை சின்னம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது. ஸோ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருந்தால் மட்டும்தான் பிஜேபி கட்சி, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வளர முடியும். ஓபிஎஸ் கையிலோ சசிகலா பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் தான் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பலத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பயம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்க. அதனால தான் பிஜேபி பெரிய லெவலில் சசிகலா ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள்ட்ட கட்சியை கொடுக்கறதுக்கு தயக்கம் காமிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.